வந்திருக்கான்னு யாராவது சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் சொல்லவெல்லாம் தேவையில்லை. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆளை பார்த்தோன்னே அந்த ரோபோ படம் வந்து ரஜினி படம் இருக்குல்ல, அந்த மாதிரி சங்கர் படம் மாதிரி கிடுக்கிட்டு ஜிகாபைட் டகாபைட் டகாபைட்னு ஓடும். 100 நல்லதும் கெட்டதும். இவங்களுக்கு 100 பேர் சொல்றதை வச்சுதான் முடிவு எடுப்பாங்க. இல்லைன்னா இவங்களாம் ஆராய்ச்சி தெரிஞ்சுதான் முடிவு எடுப்பாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு காலத்துல அப்படிதான் ஆயிட்டோம். சரியா? அப்படி இருக்க கூடாது. அவன் கர்ணன் எப்படி இருந்திருக்கான்னா, ரொம்ப நேர்மையா அதை அணுகிறான். நேர்மையான இங்கிலீஷ் என்ன சொல்லுங்க? ரைட்டியஸ்னஸ் தான் அணுகிறான். ஓகே, எனக்கு வரல தம்பி, சாரி, மன்னிச்சுங்க. அணுகிறான். அந்த இதோட அவன் அணுகிறான். எப்படின்னா, அவன் வரவனா தெரிஞ்சும் தங்க நேரடியா, ஏன்னா கர்ணன் கேட்டா கொடுப்பான், எதை கேட்டாலும். இல்லை என்று சொல்லாதவன் கர்ணன் அவனுக்கு தெரியும் அந்த புலவருக்கு. ஓகே, இவனை நேரடியா வீழ்த்த முடியாது. இப்படி போய் அவன்கிட்ட இருக்கிற அந்த கவச குண்டலம்னா அவன் கூடயே பிறந்ததுன்னு சொல்லுவாங்க கதையில. அது இருக்கிறவன் அவன் சாக மாட்டான். அப்ப கவச குண்டலத்தை எடுத்துட்டோம்னா அவனை ஒரே அந்த போர்ல அம்பு வச்சு வீழ்த்திடலாம். முடிஞ்சு சாதாரண மனுஷன். அதுதான் அந்த கடவுள் வந்து மாறு வேஷத்துல வந்து பண்ணி அந்த அதர்மத்தை அழிச்சாரு. கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு இவரு. கடவுள் மாறு வேஷத்துல வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இவரு கொடுத்துட்டாரு, அள்ளி கொடுத்துட்டாரு. கர்ணன் தெரிஞ்சுதானே கொடுத்தாரு. அதுதானே கர்ணன். நான் செத்துருவேன்னு சொல்லிதான். ஏன்னா தான் கொண்ட கொள்கையில உறுதியா நின்னா கடைசி வரைக்கும். அதனாலதான் இன்னைக்கும் கர்ணன் அப்படிங்கிறவரை நம்ம பேசுறோம். இதே அந்த இடத்துல அவர் வந்து மறுதளிச்சிருந்தாலோ இல்ல சுயநலமா ஓடி போயிருந்தாலோ அவருக்கு வரலாற்றுல இடம் இல்லை. நேர்மையா நின்னா மட்டும்தான். தான் கற்ற ஒரு விஷயத்துக்கு நேர்மையா இருக்கிறதும், சூழ்நிலையால நாம் தடமாறலாம். என்னைக்கு ஒரு உனக்கு புலப்பட்டுருச்சோ அன்னைக்கு தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படிங்க. தேவை வந்தா ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிப்புகளின் தாய்ன்னு சொல்றாங்க. சரியா தம்மா? தேவை என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு நீட்ஃபுல் வர்றப்ப ஒரு விஷயத்தை நம்ம செய்யல அப்படின்னா அதுக்கு அர்த்தமற்றது. சரியா?